ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு SNK Aquan. நான் உங்க நவீன். சரி, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன் நினைக்கிறேன். இடையில நிறைய அட்டைக்கு பேசுவோம் அப்படின்னா பிளான் பண்ணியிருந்தேன். ஏதாவது நம்ம எப்படி பிஸ்னஸ் அடுத்து என்ன பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ வந்து ஹோப்பேயில் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நம்ம அப்படியே பெட் ரெஸ்ட்ல இருக்குன்னு நினச்சிருந்தேன். இப்போயே கம்மியெல்லாம் கிடையாது. லிட்டரலி 1 மந்த் கிராஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா போன மாதம் 8ஆம் தேதி நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆகிறேன். ஸோ இது இந்த மாதம் 6ஆம் தேதி, இன்னும் 2 நாள் நம்ம ஒரு மாதத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, எப்படினாலும் எப்படி சொல்ல, ஃபிசிக்கலாக ரொம்ப பெயின் நிறையா ஃபேஸ் பண்ணியிருந்தேன். உண்மையிலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக லைஃப்லேயே பார்க்காத ஒரு பெயின். ஏன்னா எனக்கு வந்து லைஃப்பில் வந்து இது ஆக்சிடென்ட்ன்றது ஏதோ ஒரு தடவை பைக்கில் போய் ஒரே ஒரு தடவை நாய் குறுக்க வந்து நடந்துச்சு. அது எல்லாரும் காமன் நடக்கிறது. நானாக போய் விழுந்தது ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் ஃப்ராக்சர்ன்றது லைஃப்பில் நடந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ராக்சர் இது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃப்ராக்சர் மாதிரி தான் எலும்பு மாவுக்கட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. அது எதுக்காகனா நம்ம SNK Aquaக்காக தான். என்ன வேணும்னா வீட்டில் வந்து எப்படி சொல்ல, எப்படியுமே காலேஜ் முடிச்ச உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா, நீ ஜாப் தான் போகணும், ஆமாம் இல்லை நீ இப்படி பண்ணணும், நான் அதிகாரியாக தான் பார்க்க நினச்சா அப்படின்னு அவங்க ட்ரீம்ஸ்லாம் நம்ம கிட்ட சொல்லுவோம். பட் இது நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தப்போ அதை அக்செப்ட் பண்ணாமல் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ ஒரு தடவை கோவத்தில் நங்குன்னு சாப்பிட்ல ஒரு 4 தடவை குத்துனதுல ஒரு தடவை எப்படின்னா உடையலை, அதாவது ஃப்ராக்சர் கிடையாது. இந்த சுண்டர் மட்டும் அந்த இப்படி போய் எப்படின்னா ஒரு பாலில் போய் தான் இப்படி எல்லாமே எலும்பு விட்டுருக்கோம். அப்போ வந்துச்சு. ஆமாம், அதுவே எனக்கு பெரிய ஹெட். அப்பா நீ எலும்பு உடையிற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, ஆமாம், அது பைக் ஸ்டண்ட் பண்ணது கிடையாது. லைஃப்பில் ஸ்டண்ட் பண்ண சும்மா ஏதாவது வீலிங் பண்ணுறது எதுவுமே பண்ணது கிடையாது. அதே மாதிரி எங்கேயாவது பசங்களாம் சேர்ந்து கூட்டமாக எங்கேயாவது சில ஹில் ஸ்டேஷனில் எங்கேயாவது போய் வித்த காட்டுறது, இந்த சைட்டை எதுவுமே செய்ய மாட்டேன். ப்ராப்பராக இருந்தேன். இது அன்எக்ஸ்பெக்டடாக இதுவும் எப்படி சொல்ல, சென்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம ப்ராப்பராக ஸ்லீப் இல்லாமல் அவ்வளோ ஒர்க்கு, ஏதாவது சம்திங் நம்ம பண்ணி ஆகணும் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண எல்லாமே பெட்டராக அமைஞ்சிச்சு. பட் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இன்சிடென்ட். பட் இருந்தாலும் இந்த இன்சிடென்ட் கருத்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஹாப்பியான நியூஸ் நிறையா நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் நான் சொல்கிறேன். இது லிட்டரலி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவோ ஏதோ சம்திங் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரியே இருக்கும். சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாளாக இயக்கப்பட்ட விஷயம். இதுக்காக லைஃப்பில் ஒரு ரொம்ப நம்ம போராடிட்டே இருந்திருப்போம். இது இப்படி நம்ம பண்ண மாட்டோமா நம்ம அப்படின்ற மாதிரி நம்மளோட அதை ஒர்க்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு நடந்துச்சு. தென் இப்போ நமக்கு லிட்டரலாக என்ன நடந்து, இப்போ நமக்கு அந்த ஆக்சிடென்ட்க்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம அன்னைக்கு வீடியோ போட்டது இல்லையா. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் தொலைதொலைன்ட்டு எப்படி சொல்ல, என்னால் கொஞ்சம் ஸ்டேபிளாக அந்த ஒரு போல்ட்டாக அந்த மாதிரி உட்கார அந்த மாதிரி இருக்காது. மைண்டு ஒரு பயம் இருக்கும், நமக்கு அடுத்து என்ன ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லிட்டரலி அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆகிட்டு வரேன் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு உங்கள்கிட்ட இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம், லிட்டரலி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்றது தெரிஞ்ச உடனே எனக்கு அப்ராக்ஸாக ஒரு 550 ஒரு 600 பேர் கிட்ட, ஆமாம், ஃபஸ்ட்டு கஸ்டமர் நம்ம ப்ராடக்ட் வாங்கினவங்க, அப்புறம் ஹோல்சேல் டீலர்ஸ், இந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஃபோன் கால்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி பேசினாங்க. தென் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் நம்ம நேரில் பார்க்கறவங்க இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஆமாம், ஏன்னா நான் வந்து என்னோட ஒர்க்கை யார்ட்டையும் வந்து எப்படி சொல்ல, இந்த அக்வாரியம்க்குன்னு என்னோட பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்குன்னு சொல்லி மற்றபடி யாரையும் நான் இது பண்ணி இருக்க மாட்டேன், டிபெண்ட் பண்ணி அது மாதிரி எனக்கு இது பண்ணித்தாங்க, எனக்கு இது ஹெல்ப் பண்ணிடுன்னு சொல்லி ரொம்ப அது மாதிரி டிபெண்ட் அந்த மாதிரி இல்லை. ஆமாம், அப்படியே இருந்தது. நல்ல ஒரு ஆக்சுவலாக அது ஒரு குட் குவாலிட்டி, குட் கேரக்டர். என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே எனக்கு கொஞ்சம் அலோனும் அப்படியே ஆகிடுச்சு. அதாவது எப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது இந்த மாதிரிலாம் போயிட்டு பிஸ்னஸ் மைண்டு இருக்கும். ஆமாம், ஸோ இங்கே வந்து அது ஏன்னா எனக்கு ஈஸியாக எதுவுமே கிடைக்கல. என்கிட்ட இருந்து எப்படி சொல்ல, கூட பேரண்ட்ஸு பிஸ்னஸ் எல்லாம் அது என்ன ஸ்ட்ரகிள்லாம் நீ தான் பார்க்கணும் சம்திங், அந்த நேச்சர் தான் நான் அப்படி தான் இருக்குன்னு நினச்சி நானாக பார்க்க தான் இருந்தேன். பட் அது எல்லாம் இருக்கிறப்ப எனக்கு மட்டும் ஏன் இது இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்ப கொஞ்சம் ஹேட் ஆகும், சில லோன்லியாக அந்த ஃபீல் ஆகும். பட் ஐயோ அன்னைக்கு மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இருக்கேன். சரி, சொல்லி முடிச்சிடறேன். அப்படின்றப்ப இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப லோன்லியாகவே ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு, தனியாக இருக்கிற மாதிரி. பட் என்னமோ இப்போ இந்த ஒரு மாதம் எனக்கு ஃபிசிக்கல் எவ்வளோ பெயின் இருந்தாலும் மென்டலி ஃபுல் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். லிட்டலி புதுசாக நிறைய யோசிக்க வைக்குது. நம்ம ஒரு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருப்போம் அப்படின்ட்டு. தென் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆக்சிடென்ட் எடுத்து இங்கே இப்படி உட்காந்து இந்த மாதிரி எடுத்திருந்தேன். ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் இப்படி ஸ்டேபிளாக இருக்க முடியல, இன்னைக்கு கொஞ்சம் இப்படி இருக்கல. ஸோ அடுத்த வீடியோ நமக்கு இந்த அட்மாஸ்பியர் இந்த மாதிரி இருக்க வேணாம். ஸோ நம்ம ஒரு சீனரியோட நல்ல ஒரு இதாக கொஞ்சம் வெளியே மாடியில் அந்த மாதிரி வச்சு நல்ல கிளாரிட்டியாக வீடியோ எடுப்போம். அதெல்லாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ மெயினாக நான் சொல்கிறது ஒரு 2 விஷயம். ஃபியூச்சரில் நம்ம அதாவது இந்த அடுத்த ஒரு மாதம் நம்ம என்ன எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோன்ற ஒரு இதுவும், 2வது இப்போ இந்த 1 மந்த்து என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ்க்காகவும் தென் பர்சனலாகவும்ன்றதை சும்மா ஜஸ்ட்டு பேசுவோம் அப்படின்னு. ஏன்னா எப்பயுமே நம்ம ஷாப்பில் வீடியோ போடுறோன்னா ப்ராப்பராக இங்கே இந்த ஃபிஷ் வந்திருக்கு, இந்த ஃபிஷ் கட்டு சொல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு
டைட்டில் நம்மகிட்ட இருக்கும். ஆமா, அதுக்கடுத்து அந்த சப்டைட்டில் இந்த ஃபிஷஸ்ல இந்த வெரைட்டிஸ் இப்படி போகும். ஆனா இன்னைக்கு என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பேசுனவங்ககிட்ட அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆமா, ஹாப்பி. ரொம்ப எனக்கு மென்டலி ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருந்தீங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்கன்ட்டு. அது ஜஸ்ட் சிம்பிளா அந்த மாதிரி நான் வெளியே தெரிஞ்சாலும் எனக்கு அது ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவா ஓகே. என்ன யாருமே வேணாம், நம்ம தான் கஷ்டத்தை ஃபுல்லாக நம்மளா சம்மந்து எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி போனேன். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒருவேளை நம்ம யாருமே இல்லாமல் போய் ஒரு மாதிரி நம்ம இதாகிட்டோம்னு நினைச்சேன். பட் இவ்வளோ பேர் பேசுறோன்னே சடனாக அப்படியே கொஞ்சம் மைண்டே மாறி ஒரு பாசிட்டிவ் வைப்பா, ஒரு ஹாப்பியாக அந்த மாதிரி மாறிச்சு. தேங்க்யூ. இங்கேருந்து இல்லை, கடலூர், பண்ருட்டி, பாண்ட்டு, ஆமாம் அந்த சைடு, அப்புறம் சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஆமாம் அவன் இங்கேருந்து ஒரு 30 சில்லற கிலோமீட்டர் சம்திங் எங்கேயோ ரூம் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் பார்க்க செம்ம டிஸ்டன்ஸு, அதோட வந்தாங்க நிறைய பேர். ஆமாம், முக்கியமாக எனக்கு எப்படி சொல்ல ரிலேட்டிவ்ஸ் தான். எனக்கு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குன்னு நான் ரொம்ப நினைப்பேன். பட் அது எப்படி சொல்ல கரெக்டாக ஸ்கூல் முடிச்ச டயத்தில் எல்லாருமே அவங்க என்னோட பேச்சஸில் இருக்க எல்லாருமே காலேஜ் முடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியில் ஊர் அந்த மாதிரி போக அந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டடாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் எல்லாரையும் ஒன்றா ஆர்கனைஸ் வச்சு இங்கே பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு. நானும் அடுத்த வீடியோவில் இது எனக்கு எப்படி கிட்டத்தட்ட லைஃப்பில் வந்து எப்படின்னா சோம்பேறித்தனமாக இருந்திருக்கேன். ஆனால் நல்லா பாசிட்டிவாக ரொம்ப ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்தில் வேறு வழியே இல்லாமல் சோம்பேறித்தனமாக படுத்துருக்கணுன்ற சுச்சுவேஷன் வரப்போ அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஆனால் இங்கே எனக்கு அந்த மாதிரி இருக்கவே முடியலை. எனக்கு எப்படி சொல்ல மைண்ட் எதாவது சிந்திக்க முடியல. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வாரம் தான் பயம் இருந்துச்சு, எப்படி நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம பிசிக்கலி சேலஞ்ச் ஆயிருப்போம் அப்படின்னா சொல்லி. ஆனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு போன சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோல. ஆமா, அப்படிதான் நம்ம எப்படி லைஃப் கொண்டு போகலான்னு நினைச்சேன். கடைசியில மண்டேல டாக்டர் தட்டி, ஐயா அவனுக்கு ஒன்றுமே இல்லை, சின்ன ஆமா யார் எதுக்கு என்னமோ பிரச்சனை வந்து அவங்களே சரியாகி போறாங்க, தும் பண்ண பிரச்சனைக்கு ரொம்ப இது பண்ணாதுன்னு சொல்லி எல்லாரும் எல்லாருக்கும் முடிஞ்சு. ஆமா, ஆனா இங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா காலையில கரெக்டா எப்படி சொல்ற வீட்டுல வந்து எப்படியும் அம்மா எழுப்பிடுவாங்க 10 மணி ஆனாலும் 8 மணி ஆனாலும் எந்திரா அப்படின்ட்டு. இங்க அப்படியே தலையில பசங்களாம் எங்க கூட தங்கி இருந்தாங்களா, நான் காலைல ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு ஏதாவது வாக்கிங் போக, அப்புறம் வந்து எழுப்பிவிட, அப்புறம் டக்குன்னு டயத்துக்கு கடை போகணும்னு நினைக்க, அப்படியே லைஃப் டோட்டலா நல்லா ஹாப்பியா இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட் அடுத்து இங்க வந்து படுத்தனா, ஆமா என்னடா அப்படின்னு சொல்லி அது தலையில போச்சு. ஆனா அதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி 3ஆம் நாள் இருக்கு பாத்தீங்களா, அப்பெல்லாம் வந்து எனக்கு ஆமா ஒரு ரொம்ப மென்டலி ரொம்ப ஒரு ப்ரெஷர்டா அந்த ஸ்டேஜ் தான். அந்த டைத்துல என்ன செஞ்சேன்னா, அந்த 30 ஆர்டர் எடுத்துருந்தேன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதுல 11 ஆர்டரை என்ன ஆனாலும் சரி இதை ஃபர்ஸ்ட் அனுப்பணும்டா அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பையன் வீட்டுக்கு வந்து எடுக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷம் நம்ம SNK கூட டிராவல் பண்ணி வந்திருக்கான். அப்படின்றப்ப லிட்டரலி நான் வந்து அவன்கிட்ட முதல் இப்படி பண்ணணும்டான்னு சொல்லி அங்கேயே நான் ஆமா எங்களுக்கு ஒர்க்கே இருக்காது, இருந்தாலும் நான் அந்த சென்னை கிளம்பணுன்ற கடைசி வருஷம் பிரேக்கா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, ஆமா நீ இது சும்மா பாடுறான்னு சொல்லி இது மாதிரி வச்சிருந்தேன். இங்க வந்து பயலாக தான் எப்படி சொல்ல நான் சொல்ல அந்த எப்படி பேக் பண்ணணும், எப்படி வாங்கி அதை குவாரண்டைன் பண்ணணும் மதுரை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அவன் அப்படியே டக்குன்னு ஒரு ஆமா ஹேண்டே இல்லைன்ற ஃபீல்ட்ல இருக்கிறப்ப ஒரு ஹேண்டா ஒரு சைடு பண்ணான். அப்புறம் இங்க நமக்கு ஆமா மார்க்கெட்டிங்காக ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க ப்ராப்பராக அவங்க ஆர்டர் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரே நாளில் 11 ஆர்டர் ஃபர்ஸ்ட், அதான் எனக்கு எப்படி சொல்ல ஹோப்பே இல்லாத டயத்தில் அனுப்பிச்சு முடிச்சிட்டேன். பேலன்ஸ் இருக்க ஆர்டர் அதில் கொஞ்சம் ஒரு சில ஃப்ளோர் அனுப்பலாம், ஃப்ளோர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் தான், 1000 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் போயிட்டு 1000 2000 3000 அந்த மாதிரி வந்துருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஏன்னா எப்பயுமே ஒரு 500 ரூபாய்க்கு எனக்கு செலவுனா ஒரு 1000 ரூபாய் என் கையில் இருந்தால் 500 ரூபாய்க்கு செலவு பண்ணணும். ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு செலவுனா ஒரு 4 லட்ச ரூபாய் பேக்கப்ன்ற மைண்ட் தாட்லேயே இருப்பேன். ஆனால் இப்போ நான் எடுத்து வச்ச எல்லாமே பெரிய பெரிய அகலக்கால், இதை நான் ப்ராப்பராக செஞ்சு முடிக்கலன்னா டூ ஆர் டை அந்த ஆப்ஷனில் தான் நான் இப்போ கடைசியாக எடுத்தேன். நான் இந்த மாதிரி மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். பட் தான் நம்பிக்கை ஓடுண்டா, அப்படி முடிஞ்சதை பண்ணுண்டா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிளான்ஸை தான் லாஸ்ட் ஒரு 6 மாதம் நான் ஹெவியாக பண்ணிட்டு இருந்தேன். நம்ம அப்படின்றப்ப இதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இந்த இதில் நான் ஒரு 2-3 மாதம் இங்கே சர்வே ஆகிட்டேன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா சொல்லி முடிஞ்சு இப்படி தான் ஆக்சுவலாக இருக்கும். என்ன பண்ணேன்னா இங்கே வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன்ல, அப்போ வந்து 18ஆம் தேதி சம்திங் கரெக்டாக ஐடியா இல்லை, ஏதோ நான் கொஞ்சம் தெளிவாக வீட்டுக்கு வந்து தெளிவானதுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட பேசுகிறேன். இந்த மாதிரி பேமெண்ட் எனக்கு நிறையா வந்துருந்துச்சு, யாரும் பயப்படாதீங்க, நான் அவங்க திரும்ப வந்து பிஸ்னஸ் பண்ணேன்னா பேமெண்ட் பண்ணிடுவேன் லேட் ஆச்சுன்னா, ஆமாம் அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஃபிஷ்ஷை ரெடி பண்ணி பண்ணுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி கரெக்டாக 21ஆவது நாளோ 2வது நாளோ கரெக்டாக 21ஆவது நாள் நினைக்கிறேன் அன்னைக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா ஓகே பேச முடியல. அப்புறம் உண்மைக்கு இருந்துச்சு, பேச முடியல, சேட் பண்ண முடியுது. ஆமாம் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் என்னன்றதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாய்ஸ்லேயே ஃபோன்லேயே சொல்லியிருப்போம். ஆமாம் அசிஸ்டன்ட். அப்புறம் வந்து ப்ராடக்ட்லாம் கஸ்டமர்கிட்ட இது இருக்கு இல்லைன்றதை நம்ம பிரித்து கொடுத்து நம்ம ஒர்க்கை பார்ப்போம்னு சொல்லி
ஆக்சுவலாக 9 to 5 தான் நம்ம ஜாப் போனால் ஒர்க்கு. இதில் நான் எப்படி மைண்ட் தரேன் 24 hours ஏன்னா படுத்துருக்கேன், வேற எனக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு பார்த்தவனுக்கு திடீர்னு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்றப்ப அந்த வடிவல் படத்துல இருக்குல்ல சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்ற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது சம்திங் பண்ணணும்டா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆமா, எனக்கு பெரிய ஹெல்ப் வெளியே வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது, ஏன்னா அது எனக்கு பத்தாது. எனக்கு இப்போ நான் சும்மா இப்போ இருக்கேன் வீட்டில் ஒரு 2 மாசம் நான் இருக்குமே இப்போ இருக்க ஸ்டேஜ்ல அப்படியே விட்டாலும் எனக்கு மந்த்லி ஒரு 70 நான் கண்டிப்பா பே பண்ண வேண்டியது இருக்கும் வெளியே அந்த மாதிரி. ஏன்னா நான் எடுத்து வச்சதுலாம் நான் சொன்னேன் அகலக்காலம் இல்லை, அதை இந்த இது நான் பண்ணேன் 2024 வரை எனக்கு வந்து இந்த மாதிரி எந்த இதுவுமே ரிஸ்க்னா பிஸ்னஸ்ல பயங்கரமாக ரிஸ்க் எடுப்பேன், பர்சனல் லைஃப்ல எடுக்க மாட்டேன். ஆமா வேணாம் இந்த இது நம்ம இப்படி பண்ணா இது நமக்கு ஆமா ஏன்னா தூக்கத்தை பாதிக்கக்கூடாது, எனக்கு எந்த விஷயமும் எதை பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எனக்கு கூட இருக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்குமா, நம்மளா ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாமே பெரிய விஷயம் எடுத்து வச்சிட்டேன். அந்த நேரத்தில் விழுந்திருக்கோம், சரி எல்லாமே புரிஞ்சிருச்சு, இனி நம்ம இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு ஆமா ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சேன். நான் இப்போ பண்ண புண்ணியமா இல்லை முன்னாடி நான் மதுரையில் பண்ண புண்ணியமா, எனக்கு இதெல்லாம் கர்மா இதில் ஆக்சுவலாக நம்பிக்கை கிடையாது. நம்ம என்ன பண்றோமோ அதான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது நம்பிக்கை இருந்துச்சு. ஆமா அப்படியே ஆர்டர் வந்து ஆக்சுவலா 1 2 3 இப்படி வந்தா கூட பரவாயில்ல நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ பேக் பண்ணீங்க? 17 பாக்ஸ். அது நான் இருந்து ஆர்டர் எடுக்கிறாங்க கடையில நார்மலா இருக்கப்ப எடுத்தேன்னா அது ஒரு சிம்பிளா 17 ஆர்டர் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எதுவுமே இல்லாம நான் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் 17 பாக்ஸ் கடையில ஷிப்மெண்ட் போகுது, ரொம்ப ஹாப்பி. அதுல இவ்வளவுதான் பாடி பெயின் இருந்தாலும் மைண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது. பாக்ஸ் நம்ம இல்லாம கடையில மூவ் ஆகுது, ஆட்டோமேஷன் ஆகுது அப்படின்றத பார்த்து ஒரு ஹாப்பி சரிடா அப்படின்ட்டு. இதே ஒருத்தர் திரும்ப ட்ரை பண்ண சொல்லி 23ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதி வரை அந்த மேபி அந்த சாட்டர்டே சண்டே தவிர்த்து அன்னைக்கு ஆர்டர் எடுத்தேன், ஆனா ஷிப்மெண்ட் அன்னைக்கு இருக்காது, அதை தவிர்த்து மீதி நாளே எப்படியா ஷிப்மெண்ட் போடுன்னு சொல்லி இன்னைக்கு வர அது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கே கொஞ்சம் ஒரு நம்ம இன்ஸ்பிரேஷன். நான் இப்படி எப்படின்னா சோம்பேறித்தனமா இருக்கேன், இப்போ சோம்பேறித்தனமா இருன்னு சொன்னாலும் முடியாது போறேன்னு சொன்னப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருக்கு, ஒரு ஹாப்பினஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது. இப்போ செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் இப்போ ஓகே நார்மல் இப்போ எழுந்திரிச்சு நடக்க எல்லாமே நார்மலாக ஓரளவு இருக்கு. பட் இருந்தாலும் நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. கரெக்டாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அதை வச்சு எழுந்திரிச்சு உட்காந்துருப்பேன். ஆமா அது எப்படின்னா காலையில எழுந்திரிச்சோடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே எனக்கு ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடி கூட ஒரு அரை மணி நேரம் எழுந்து பதிச்சு ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஏதோ சம்திங் அது சார் இப்படி ஃபேஸ் மாறவே கூடாது. நல்லா சென்னை வந்து வெள்ளையா மாற நினைச்சேன், அது ரொம்ப வெள்ளையா போயிடுச்சு. ஆமா சரி ஓகே அதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் போக ஒரு 10 நாளுக்கு அடுத்து சாதாரண பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இதுல என்ன இருக்கு, நம்ம மிஸ்டேக்கை நம்ம எதை குடிச்சிட்டோம் இல்லை ஏதோ ஜாலியாக ஏதோ ஸ்டன் பண்ணுன்னு போய் விடுங்க. வேலையை 10:30 மணி வரை வேலையை பார்த்துட்டு வந்தோம், இது ஒரு நேச்சுரலாக நடந்தது, நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை. லைட் ஏன் கூட ஈபிக்காரங்களை போய் கேட்கும். இப்போ எனக்கு இல்லை ரெண்டாவது ஸ்பீட் பிரேக் எதுக்கு சம்மதம் இல்லாமல் ஒரு அன்ஷேப்டு ஸ்பீட் பிரேக், அது மாதிரி அவ்வளோ ஹைட்டும் தேவையில்லை. இதெல்லாம் போய் அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணணும் எதுவுமே தேவையில்லை. இனி நம்ம தான் பார்த்துக்கணும், அதை நம்ம பண்ணிப்போம். ஏன்னா எனக்கு தான் இந்த இன்சிடென்ட் பார்த்தா என்னை பார்க்க வந்தவங்க என்கிட்ட கஸ்டமர் நிறைய பேர் பேசுறவங்க எல்லாருமே ஆமா அப்படி எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு பேரிகார்டு இப்படி சமாதானம் வச்சுட்டாங்க, அதுல நம்ம இன்சிடென்ட் லைட்டே இல்லை எனக்கு நடந்த மாதிரி ஒருத்தர் விழுந்த இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அப்பெல்லாம் ஓகே, அப்போ நம்ம தான் பார்த்துக்கணும். நாடா பார்த்து நாடா திரும்பினாதான் உண்டு. நம்ம சைடு லைஃப் சொல்லி என்னால ரோட்ல எதுவும் பாதிப்பு நானே கல்ல எடுத்து நட்டு வச்சேன், இந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. மற்றபடி அதெல்லாம் திரும்பினாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருசா நான் இது பண்ணல. ஆனா நெக்ஸ்ட் ஏதாவது இன்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளால முடிஞ்சு அது 4 பேருக்கு ஆகாத அளவுக்கு அதை பண்ணணும்னு ஒரு மைண்ட் தாட் இருக்கு. ரெண்டாவது அம்மா சொன்ன விஷயம், அம்மா நானும் யோசிச்சிருந்தேன். நான் பெட்ல இருந்தேன் பாத்தீங்களா, அப்ப வந்து ஃபுட்டு வந்து அம்மா பார்த்து ஓகே ஹோட்டலில் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து ஜூஸ் மட்டும் தான், ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தான் 4 நாள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். காலையில் ஆப்பிள் ஜூஸ், நைட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ், அப்புறம் காலையில் மதியானம் நைட்டு, இந்த மாதிரி ஒரு 4 நாளாக படிப்படியாக ஆப்பிள் ஜூஸ் மட்டும் தான் குடிக்க முடிஞ்சு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக டம்னு எடுத்து இது நான் பெரிய இது என்னன்னா எனக்கு இங்கே அவ்வளோ அடிப்பட்டோம், உருக்கிற ஃப்ராக்சர் எதுவுமே இங்கே எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்கு. நான் தான் ஏதோ ஆரேஞ்ச் பண்ணி நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா அவ்வளோ இப்படி பேட்சியாக அந்த மாதிரி இருந்துச்சு, அது எதுவுமே அந்த மாதிரி இல்லை. ஓகே பெர்ஃபெக்டா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஆகிட்டு வரேன். ஆனால் ஃபுட்டு ஆமாம் என் அம்மா அப்பாவுக்கு கிடைச்சிடும், ஆனால் எனக்கு கிடைக்கல. அப்புறம் என்னன்னா வெளியே ரிலேட்டிவ் வாங்க பக்கத்துல 1 கிலோமீட்டர் இருக்கு, அவங்கள்ட்ட போய் எனக்கு கஞ்சி குடிக்க முடியும்னு சொல்லி அதை மட்டும் காரை நம்பர் ரெடி பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி இருக்கவே ஹாஸ்பிட்டல் வாசல்லே ஃபுட்டு வந்து நிறைய பேருக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை அம்மா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, உனக்கு நல்லா தானே கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சாப்பாடுக்கு கஷ்டம் எல்லாருக்கும் பண்ணணும்டான்ட்டு. ஸோ எஸ்என்கே அக்வா சார்பாக நம்ம கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிக்கிறேன். அதுக்கடுத்து நமக்குன்னு வர பேமெண்ட்டு குறிப்பிட்டதை ஒதுக்கி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். அங்கே நிறைய விஷயம் நம்ம பண்ணுவோம். சரியா ரைட்.
ஓகே, அகைன் பர்சனல் எல்லாத்தையும் போட்டு உங்ககிட்ட நம்ம வீடியோல வந்து ரொம்ப லென்த்தா கொண்டு போயிட்டு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் புதுசா நம்ம எஸ்என் கேப்பா சார்பா பண்ணுவோம். ஆமா, சரி, இப்போ பிசினஸ்க்கே திரும்ப வருவோம். இப்போ என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ஆக்சுவலா இன்னும் 2 நாள் வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ எப்படி சொல்ல எந்திரிக்க முடியும், நான் நடக்கணும், இல்லை கொஞ்சம் அப்படியே மாடிலாம் போகணும்னால 2 தடவை பண்ண முடியும். பட் இந்த 28 நாள் நான் அதை எதுவுமே பண்ணல. ஆமா, ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கும் 2வது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்ததப்ப கொஞ்சம் மாடிக்கு ஒரே ஒரு தடவை வந்தேன். அதாவது எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை அங்கிட்டு இங்க வந்து சுத்திட்டே இருந்தேன். ஆமா, பட் ஒரு தடவை மட்டும் அந்த மாதிரி பண்ணேன். அதை தாண்டி இந்த 28 நாளா அந்த கண்ணாடியை பார்த்துட்டு வந்தோடனே படுத்துருவேன். படுத்துட்டு அம்மா சாப்பாடு விட்டுட்டாங்க, சாப்பாடு இல்லை நானா இப்போ சாப்பிட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நானா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். இதுதான் ஃபுல்லாக. ஆனால் படுத்து மட்டும்தான் இருந்தேன். டாக்டர் கொஞ்சம் நார்மலாக எந்திரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நான் 1ஆம் தேதி போனப்ப இருந்தாலும் இன்னும் நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நமக்கு ரெக்கவரி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் இருந்தேன், ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், ஸோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பிஸ்னஸாக இதை வச்சு என்ன பண்ணுறேன்னா, என்னால் ஷாப்க்கு இப்போ என்னால் ஒரு கேப் புக் பண்ணி போக முடியும். வண்டியில் மட்டும் இப்போதைக்கு போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. டாக்டர் இப்போதைக்கு வேணாம், ஒரு மாதம் விட்டு 2 மாதம் இருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் கேப் புக் பண்ணி போகலாம். பட் அதுவும் இந்த ஒரு மந்த் நான் செய்யலை. நம்ம போன மந்த் வந்து நிறையா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க, நிறையா ஃபிஷஸ் போடுவேன்னு. ஆக்சிடென்ட் ஆனோடனே ஐயா நீ ஒன்றை பாரு, ஃபிஷஸ் சேல்ஸ்லாம் 2வது பார்த்துக்கலாம், அதை பற்றி வரி பண்ணாத, எப்போனாலும் நீ சேல்ஸ் போட்டால் நாங்கள் தான் உனக்கு இருக்கும், அதனால பிஸ்னஸை எப்பயும் கூட திரும்ப 2ஆவதுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணீங்க. பட் இருந்தாலும் அதிலே பிஸ்னஸ் பண்ணேன். இப்போ அதே தான் திரும்ப பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 20 to 25 நாள் மட்டும் வீட்டிலே இருந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் என்னென்ன ஃபிஷ் வருதோ நான் சொல்கிறேன். பட் நான் கடையிலேருந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக உங்களுக்கு வீடியோ போடுவேன்ல, அந்த மாதிரி இப்போ எதுவும் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு அதை பண்ணலை. புதுசாக இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 20 ஸ்பீசிஸ் கிட்ட சேல் பண்ணோம். டெய்லி ஒரு 17 பாக்ஸ் இல்லை 20 பாக்ஸ் வர ஒரு சில இடத்துல போயிருந்துருக்கு. சில 10 பாக்ஸ் கம்மியாகவும் அந்த ஃப்ரைடே வரப்போ மட்டும் பாக்ஸ் குறைச்சிருவேன். ஏன்னா ஒரு சில ஏரியாவில் ஷிப்மெண்ட் டிலே ஆகுதுன்றதுக்காக குறைச்சிருவேன். மண்டே டு வெனஸ்டே முடிஞ்சளவு ஆர்டர் டெலிவரி பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஆமாம், ஓகே, நானும் ஆகிட்டேன்னா உங்களுக்கு வீடியோ எல்லாமே நான் இங்கே இருந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி ஷிப்மெண்ட் எல்லாமே பசங்க அனுப்புவாங்க. நீங்கள் நான் மதுரையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக உங்களுக்கு வீடியோ இதுதான் இருக்குன்னு சொல்லி காமிப்பேன்ல, அந்த மாதிரி தருவதில்ல. மொத்த ஸ்டாக்கோட வீடியோ குரூப்பில் போடுறேன். அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகேன்னா அந்த மாதிரி ஆர்டர் கொடுங்க. தென் இப்போ நான் எடுக்கக்கூடாத ஒரு சில ரிஸ்க்கு பிஸ்னஸ்க்காக ஒரு பெரிய பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா அது ஒரு அதை நான் என்னதான் சொல்கிறேன், ஓகே, பெரிய விஷயம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். நான் பெருசாக ஒரு விஷயம் 2-3 விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அது எல்லாமே நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சருக்கு. இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எனக்கு பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்க ரொம்ப பிடிக்கும். அதனால வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சூன் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக நம்ம எஸ்என்கே அக்வா நான் சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட்டான அக்வாரியமாக மாறப்போகுது கொஞ்ச நாளில். ஆமாம், அதுக்கான ஒர்க்கு நம்ம திரும்ப கொடுப்போம், ஹெவியாக பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான். அதாவது சிம்பிளாக அன்னைக்கு மாதிரி தான் நானும் அதை பேசுகிறவங்ககிட்ட பேசினாலே இதை வளர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்து எப்படி பேச அப்படியே ஃபோனை பார்ப்பேன், ஆர்டர் எடுப்பேன், அப்படியே இருந்துட்டு இப்போ திரும்பி பேசணுன்னு இல்லை அப்படியே இருக்கிறது ஃபுல்லாக விட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நான் நல்லா ஆகிட்டேன், அதை சொல்கிறதுக்கு தான். ஆமாம், நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க சீக்கிரம் நல்லா ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ன பேசுனீங்க. ஆமாம், என்னோட ரிலேட்டிவ்ஸ்லையும் மெயினாக அவரோட கஸ்டமர் வந்து கஸ்டமர் மாதிரியே நீங்கள் பிஹேவ் பண்ணுற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக தான். ஆமாம், நான் ஒரு சில நான் அழுதுட்டாங்க இந்த ஃபோனில், ப்ரோ உனக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பேசுகிறப்பே அந்த மாதிரி எமோஷன் ஆனாங்க. ஆமாம், எல்லாமே எனக்கு ஓகே, நமக்குன்னு இவ்வளோ ஒரு எமோஷனாக இவ்வளோ பேர் நம்ம சுற்றிருக்காங்கன்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆமாம், ஸோ ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ. நல்லா ஆகிட்டேன். ஆமாம், ஸோ இனி நம்ம எஸ்என்கே கூட ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஆமாம், சேல்ஸ் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.